வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் முழு விடுதலை அடைவது, முழுமையாக வாழ்ந்து அவனோட லைஃப் சர்க்கிளை நிறைவு செய்வது. எப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு தொக்கி போன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோன்னா, அப்போ நான் இப்போ முழுமையாக வாழ்ந்து போகிறது இல்லை நான் முழுமையாக இல்லாமல் அரைகுறையாக வாழ்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் இறப்பு நிகழுது. சாமானிய மனிதனாக இருக்கட்டும், சாதனை செஞ்ச மனிதனாக இருக்கட்டும், இறப்பு நிகழுது. ஆனால் அந்த இறப்பு எப்படி நிகழ்ந்து அடுத்த கட்டம் எவ்வாறு சென்று அது எப்படி சுழற்சியில் மாட்டிக்குது, அது எப்படி திரும்ப திரும்ப இங்கே வரோம், இந்த பூமியில் இது ஒரு சைக்கிள் நடக்குது. இதெல்லாம் உணர்ந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பில் நம்ம என்ன பண்ண தெரியாமல் நிர்கதியாக நிற்கும்போது, நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அதுதான் பண்ணணும். அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் வலியை, உங்கள் துன்பத்தை, அதுக்குள்ள காரணத்தை இது யார் மேலே ஒரு பழி போடாமல் நம்ம தான் அப்படின்னு நம்மளை மீட்டெடுக்கும்போது எல்லாமே ஒரு வெளிச்சம் மாதிரி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூரிய பிரகாசம் மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே வளர்ந்துடலாம். இப்போ விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மலர்றதுக்கு என்ன பண்ணணும்? மலர்ந்து போவீங்க, தன்னை உணர்ந்துருவீங்க, அப்போ எல்லாம் நடந்துடும். ஆனால் அந்த நிலை வர்றதுக்கு என்ன பண்ணணும், அதான் நம்ம சொல்லித்தரணும் இல்லையா? நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் என் தன்னை அறிதல் நிகழ்ந்தா இப்படின்னு போட்டிருந்தேன். இப்போது அப்போ நாங்களும் தாங்க தன்னை அறிந்து போனோம். அப்போ நான் என்ன பண்ணுறது? அப்போது என்னோடய அனுபவத்தை சொல்லும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, முன்னோர்கள் முன்னோடி வந்தவர்கள்லாம் உங்கள் அனுபவத்தை ஒரு தாய் கர்ப்பத்தில் குழந்தை வச்சுக்க மாதிரி ஒரு பாதுகாப்பாக பத்திரமா வச்சுக்கணும், வெளியே சொல்லக்கூடாது. வெளியே சொல்லும்போது என்னென்னா அதோட பவித்திரம், அதோட உத்தமம், அதோட ஆசீர்வாதம் குறைஞ்சிரும். இந்த தரிசனங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் குறைஞ்சிரும். அப்போ நீங்கள் ட்ரெயின் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி எல்லாருமே மறைச்சி வச்சுட்டே போயிட்டா யார் தான் உண்மையை சொல்லுவா? போகர் 7000, அகத்தியர் 1200, இந்த 12000, 1200 சொல்கிறேன் பாருங்கள், 12000 இந்த மாதிரி பாடல்கள்லாம் எழுதி வச்சுட்டு போனதுனால அதை கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு ஒரு மனிதர்களை படைத்தாங்க. அந்த மனிதர்கள் சொன்னதை இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மனிதர்கள் படைத்தாங்க. அதனால தான் இப்போ நவீன கவிதை வரைக்கும் வந்திருக்கு, ஹைக்கூ கவிதையிலேருந்து. ஸோ இப்போ என்னென்னா, என்னோடய அனுபவத்தை நான் சொல்லக்கூடாது, நான் உள்ள பத்திரமா வச்சுக்கணும். இது ஏன் அப்படின்னா, இதை கேட்டுட்டு அவங்க கற்பனையிலையும் அவங்களோட மனத்தோட தன்மை இது இப்படி தான் இருக்குதுன்னு ஒரு முடிவு பண்ணி போயிடுவாங்க. அதனால் நீங்கள் அப்படி சொல்லாமல் அவங்கள அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அவங்க அனுபவத்தை ஏற்றுக்கணுன்னு தான் சொன்னாங்க. இப்போது ஒரு சாதகனுக்கோ அந்த நிலையை அடைய துடிச்சிட்டு இருக்கவனுக்கோ இது சரிதானா இது தவறுதானான்னு நினைக்கிறவனுக்கு யார் பதில் சொல்கிறது? அப்போது அதுக்குன்னு சில பேரை நியமித்து உங்களோட இதை சொல்லுங்கன்னு சொல்லி இயற்கை தான் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் இதை பேசவே முடியும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறோம், சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட அகங்காரத்தின் கீழ் வேலை செய்யவே முடியாது. இப்போது நான் 3 நாள் முன்னாடி இதை பேசிட்டேன், இப்போ பேசுகிறேன். ஆனால் எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு சொல்லித்தரதுக்கு சொல்ல முடியறதுக்குரிய டைம் இருக்குது. ஆனால் அந்த ஞானம்தான் எப்போ வெளிப்படணும்னு அதுதான் சொல்லுது. அதுதான் நம்ம இந்த தன்னையறிதல் நிகழும்போது நிகழுது. நான் டெய்லி ஒரு வீடியோ போட்டுறேன், நான் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இது புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா, அதையும் தாண்டி என்னோடய கடமையை நான் செய்யணும் இல்லைங்களா? அந்த வகையை தான் வழிநடத்தப்படுறேன். அப்போ 3 நாள் போட்டா என்ன, 1 வாரம் கழிச்சு கொடுத்தா என்ன, என்ன பேச சொல்கிறாங்களோ அதுதான். ஆக்சுவலாக இந்த 3 நாளில் நான் 30 டாபிக் யோசிச்சிட்டேன். இதை பேசணுமா, அதை பேசணுமா, அதை சொல்லணுமா, இதை சொல்லணுமான்னு ஒன்றுமே வரல. சரி, விநாயகர் வரல போய் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏற்கனவே இந்த மந்திரங்களில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அவ்வை குரல் ஞானத்தில் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது லலிதா சகஸ்கரநாமம் வேறு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஒரு சூழ்நிலை. அப்போது நீங்கள் எப்போ இந்த நிலைக்குள்ளே வந்தீங்க,
எப்படி இப்படி சாத்தியமாயிருச்சு? எல்லா பக்கமும் அடைச்சாச்சு. அப்புறம் எப்படி திடீர்னு ஒரு 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 திறப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டுறது, அடையாளத்தை விட்டுறது. எதுலையா சிக்கிக்காம நான் வந்து முஸ்லீம், நீங்கள் ஒரு முஸ்லீம் வச்சுக்கோங்க, இல்லை ஒரு கிறிஸ்டின்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு இந்துன்னு வச்சுக்கோங்க, நான் அனைத்தும் கும்பிடுவேங்க அப்படிங்கிற ஒரு 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 காலம் இருக்கும். அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்னு ஆயிருக்கும். சரியா? அது எதுவுமே இல்லை அப்படின்னா, அப்போ நீங்கள் கிருஷ்ணரை பற்றி பேசுகிறீங்க, ஔவையாரை பற்றி பேசுகிறீங்க, அந்த யானத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, இது ஒரு திறப்பாக இருக்கும். நீங்கள் கடலில் போய் எந்த நதி கலந்துச்சு, எந்த டைமுக்கு கலந்துச்சு, எப்படி கலந்துச்சுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அதே மாதிரி எப்போ வேணுமோ அந்த டைமில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இது எப்படி சாத்தியம் ஆயிடுச்சு அப்படின்னு என்னால் யூகிக்க முடியுதுன்னா, எல்லாத்தையும் விட்டுறது. எல்லாத்தையும் என்னோடய அறியாமை, என்னோடய ஆணவம், என்னோடய திமிரு, நான் அறிவு, நான் வந்து இப்படி, நான் அப்படி, எனக்கு இவ்வளோ தெரியும், எனக்கு அவ்வளோ தெரியும், எனக்கு இவ்வளோ பேர் என்னை பாராட்டினாங்க, இவ்வளோ பேர் செஞ்சாங்க. இந்த தன்மையோடு இல்லாமல் என்னோடய அவமானம், என்னோடய வலி, என்னோடய சோகம், என்னோடய தாழ்வு மனப்பான்மை, இதையும் விடணும். புரியுதா உங்களுக்கு? உங்கள் நன்மையும் தீமையும் விட்டே ஆகணும். அப்போது நன்மையும் தீமையும் விட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் நன்மையும் தீமையும் வச்சுருக்கீங்களா? நன்மையும் தீமையும் உங்கள்கிட்ட இல்லையான்னு கேட்டால் இருக்குது. விழிப்புணர்வாக இருக்குது, கான்சியஸாக இருக்குது, எனர்ஜியாக இருக்குது, ஃப்ரீக்குவன்சியாக இருக்குது. இது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்னோடய மனம் வந்து எந்த மாதிரி செயல்படுதுங்கிறது முதல்ல அது எப்படி கட்டமைக்கப்பட்டுச்சுன்னு இப்போது முன் பின் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்போது தன்னை உணர்தலுக்கு முன், தன்னை உணர்தலுக்கு பின் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா என்டர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே 100% சரியாக இருந்தது, இங்கே 100% தவறாக இருக்குது. இங்கே 100% தவறாக இருந்தது, அங்கே 100% சரியாக இருக்குது. அப்போது இதை வந்து நான் அந்த மாதிரி தான் வாழ்ந்தேனா அப்படின்னா, அது தவறா? ஐயோ இப்படி காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டேனே. இல்லை, அந்த தவறை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் இந்த நிலைக்கே குதிக்க முடியுது. புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கை நீங்கள் வாழவில்லை, வாழ்க்கை தான் உங்களை வைத்து வாழ்கிறது. சரியா? இதுதான் நம்ம தாத்பரியமாக புரிஞ்சிக்க முடியும். உங்களால் உங்கள் இஷ்டத்துக்கு யதார்த்தமாகவும் வாழ முடியாது, எதிர்ப்போடையும் வாழ முடியாது. அது எப்போ நடக்கணுமோ, எப்படி நடக்கணுமோ அப்படி தான் நடக்கும். அப்படி பார்த்தா குழந்தை வேணுங்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை கிடச்சிருக்கணும், வேலை வேணுங்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடச்சிருக்கணும், ஆரோக்கியம் வேணுங்கிறவங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கலாம், நோய் எனக்கு தேவையில்லை, நான் சரியாக இருந்தேன்னு வந்திருக்கக்கூடாது, எல்லாமே இல்லை. முழுமையாக அதோட லைஃப் சைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் உங்களோட கால அவகாசத்துக்கு தேவை நடக்கலை. ஆனால் முழுமை வருது. பிறப்புன்னு வந்தால் இறப்புன்னு வருது. ஒரு சுழற்சிக்குள்ளே அது இயல்பாக சுற்றுது. அந்த இயல்பாக உங்களுக்கு சுற்றுறது தெரியாததுனால நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நம்ம தான் வாழ்க்கையை வந்து நகர்த்துறோம், நம்ம தான் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போகிறோம், நம்ம தான் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு ஹீரோவா அப்படி இருக்கோம். நம்ம ஜீரோவும் இல்லை, ஹீரோவும் இல்லை அப்படின்னு ஒரு கட்டத்தில் வரும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து யதார்த்தத்துக்குள்ளே குதிக்க முடியும். அப்போ நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க, ஏன் இது நடக்கலை, எனக்கு ஏன் கிடைக்கல, நான் ஏன் இப்படி சந்தோஷமாக வாழணும்னு கேட்க மாட்டீங்க. அப்படி கேட்டிருக்கும் போதும் அந்த கேட்க வேண்டிய நிலையும் வந்திருக்கும், அந்த கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையும் வந்திருக்கும். அப்போ அந்த ரெண்டும் 50-50 அப்படியில் நிற்கும். 2 தராசு மாதிரி நிற்கும், நடுவில் சரியாக நிற்கும். இதில் ஏதாவது கொஞ்சம் குறைஞ்சாலும், ஏதாவது வந்து கூடினாலும் அது அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி திரும்பியும் அது சமணம் செஞ்சுக்கப்படும். முதலெல்லாம் ஒரு கோபமோ ஒரு வலியோ இருந்தால் அதை கொஞ்ச நாள் பிடிச்சி வச்சுருக்கணும். இது உடனே கரைஞ்சி போயிடும். நீங்கள் கரைஞ்சி போகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஒருத்தங்க வந்து உங்களுக்கு அவமானம் கொடுக்குறாங்க, ஒரு வலி கொடுக்குறாங்க அப்படின்னா, வலிக்காதுன்னு இல்லை, வலிக்கும். ஆனால் அந்த வலியாக மட்டும்தான் பார்ப்பீங்க. அதுக்குள்ளே சேமித்து வச்சு அதை வந்து பழி வாங்கணுமோ, அதை இன்னொரு தன்மையாக உருமாற்றம் பண்ணவே மாட்டீங்க. கோபமாகவே கரைஞ்சி போயிடும், அவமானமே கரைஞ்சி போயிடும். இதுக்குள்ளே சேர்த்து வச்சு அதை பல நாள் வந்து இழுத்துட்டு வந்து அதை வந்து அந்த புண்ணை வந்து அப்படியே உள்ளே பொங்கி வச்சு ஒரு முகமூடி போட்டு ஆற்றாமல், அதுக்குள்ளே வளர்த்தாமல் அது அப்போவே அழிஞ்சு போயிடும், கரைஞ்சி போயிடும். இந்த தன்மை நிகழும்போது நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பீங்க, புதுசாகவே இருப்பீங்க. அப்போது நீங்கள் உங்களுக்குள்ளே தோன்றும் மறையும் அப்படின்னா கண்டிப்பாக நிகழும், எல்லா மனிதரும் மாதிரி. ஆனால் தோன்றதையும் நீங்கள் பார்ப்பீங்க, மறையதும் பார்ப்பீங்க. இங்கே நம்ம வந்து சாதாரண மனிதர்கள் தோன்றதை பார்க்குறாங்க, அதை அவங்களுக்குள்ளே தேக்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் மறையுது அவங்க பார்க்குறதே இல்லை. மறைக்கணுமா, மறையுதான்னு கூட அவங்களுக்கு தெரியல. அந்த விழிப்புணர்வற்ற தன்மைக்கு போயிடுறதுனால இவங்க 2 இதையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த பூமியை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஞானம் வந்து அந்த நேரத்தில் மலரப்படுது. அந்த மலர்ந்ததை வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி அவன் வந்து புதுசாக அப்போ தான் வாழவே ஆரம்பிக்கிறாங்க அந்த பூமியில்.
அப்போ இப்போ இந்த இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க, வெளியில் வந்து ஆனந்தமாக வீடு, காரு, பணம் அப்படின்னு ஒரு ஒரு என்னமா கிடைக்குதுன்னு சொல்கிறோம்ல, உணவு. இப்போ நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி எடுத்துக்கோங்க, ஒரு ஒரு யார் எடுத்து சொல்கிறது, ஒரு பணம் படைச்ச ஒருத்தன், இப்போ அவங்ககிட்ட வந்து ஒரு 5000 லேக்ஸ் இருக்குது, 5000 கோடி லேக்ஸ் வந்து அவங்கக்கிட்ட வந்து கோடி வந்து 5000 கோடி வந்து பணம் இருக்குது. அவன் எப்படிலாம் செலவு பண்ணுவான்? நீங்கள் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அவன் வந்து உங்களை விட பர்ஃபெக்டாக ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணணும், இவ்வளோ தான் சாப்பிடணும், இவ்வளோ தான் சம்பளம் கொடுக்கணும், இப்படி தான் வாழணும்னு அவங்க டைம் டேபிள் போட்டு வாழ்வாங்க. உங்களுக்காவது இன்றைக்கி நீங்கள் மாலுக்கு போகலாம், இன்றைக்கி சினிமாவுக்கு போகலாம், இன்றைக்கி லீவ் எடுத்துக்கலாம், இன்றைக்கி இந்த மாதிரி வாழலாம் அப்படின்னு ஒரு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் 5 லட்சம் கோடியோ இல்லை 5000 கோடியோ வச்சுருக்கவனுக்கு வாழ்க்கை வந்து ஒரு விதமான ஒரு சட்டத்துக்குள்ளே ஃப்ரேம் பண்ண வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்துருப்பாங்க. அவங்களால அவங்க நினச்ச மாதிரி சிரிக்கக்கூட முடியாது, அவங்க நினச்ச மாதிரி தூங்க முடியாது, அவங்க நினச்ச மாதிரி எந்திரிக்க முடியாது. இது ஒரு விதமான சிறை. அதை அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப வாழ்ந்தால் இந்த மாதிரி வாழணும்னு தெரியும். அந்த இடத்துக்கு போனோடனே வேணவே வேணான்னு சொல்லின மாதிரி ஆயிரும். அப்போது இது வந்து எல்லாமே வந்து ஜஸ்ட்டு ஒரு மாயை, அக்கறைக்கு இக்கிற பச்சை, சரியா? அப்போ இப்படி வாழும்போது அப்படி வாழ்ந்துன்னு ஏங்கிரும், அங்கே போனோன்னே இது வாழ்ந்துன்னு ஏங்கிரும். இது மனிதனோட இயல்பு. அப்போ நம்ம வந்து எந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கோங்கிறத தாண்டி அக்கறைக்கு இக்கிற பச்சைங்கிறத உணர்ந்தால் மட்டும் போதாது, அனுபவத்தில் கொண்டு வந்துடணும். இந்த தன்னையறிதல் நிகழும்போது என்னென்னா, நான் ஒரு புக்கை வந்து படிச்சிருந்தேன், யாரோ சொன்னதை கேட்டுக்கிட்டேன். நான் அந்த அறிவை வச்சு நான் செயல்படுத்தி நான் உங்கள்கிட்ட பேசி உங்களை செஞ்சிருந்தேன்னா, இது அனுபவத்துக்கு வரலைன்னா என் உண்மைத்தன்மை இந்த வார்த்தையிலையும் இந்த செயலிலும் வெளிப்படாது. ஒரு இதுக்கு வந்து என்னென்னா, ஒரு தண்ணி இருக்குது, அந்த தண்ணி இல்லை நெருப்பு இல்லை சரி நெருப்பு இருக்குது. அந்த நெருப்பை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பேப்பரில் தீன்னு எழுதி என் கையில் வந்து இந்த மாதிரி தீ அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிஜமாகவே நெருப்பு எடுத்து நான் கையில் வச்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் இதை இன்னும் ஒரு விதமாக உங்களுக்கு நான் புரிய வைக்கணும்னா, ஒரு பிட்சு வந்து இருக்கார். அவர் வந்து ஒரு நடைப்பயணம் போயிட்டுருக்காரு. அப்போ வந்து திடீர்னு ஒரு இடத்துல ஒரு இரவு தங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. ஆனால் சரியான பனி பயங்கரமாக இருக்குது. போத்திக்கிறதுக்கோ அவருக்கு போர்வையை தாண்டி பயங்கரமாக குளிருது. ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே இருந்த சிலை, புத்தர் சிலை மட்டும் தான் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார்னா, அந்த புத்தர் சிலையை உடச்சி தீ வச்சு அதில் வந்து இந்த குளிர் மூட்டி அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த குளிரை போக்கிக்கிட்டார். இது ஞானம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இது ஞானத்தின் உச்சநிலை. ஒரு ஞானத்தின் உச்சநிலை மட்டும்தான் இந்த செயலை செய்ய முடியும். நம்ம வந்து இதில் ஏன் இதை சொல்ல வரேன்னா, அந்த உருவத்தில் சிக்கிக்காமல் இருக்கிறதுனால. அந்த புத்தர் வந்து அவர் வந்து ஒரு பௌத்த மதத்தில் ஒரு துறவியாக இருந்தால் கூட, அந்த புத்தரை வச்சு குருவாக வச்சு வணங்கினா கூட அது சிலை தான், அது உருவம் தான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுனால மட்டும்தான் அதை செய்ய முடியுது. அதை கூட வந்து அவரோட உயிர்த்தன்மையில் வந்து அதுக்குள்ளேருந்து இந்த செயல்படுத்துகிற விதமே அந்த ஞான நிலை தான். இதுதான் நம்ம சொல்கிறது. இப்போ நீங்கள் வந்து என்னென்னா, ஏதோ ஒரு மதத்தில் சிக்கிக்கிட்டு நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறது, இல்லை இந்த அல்லாஹ் ஞானி, இந்து ஞானி, அப்புறம் வந்து முஸ்லீம் ஞானி, இது வந்து எப்படி சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்க? அப்போது இதில் ஒரு சிக்கிக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு பெண்ணாக பிறந்துட்டேன்னா நான் மாற்றிக்க முடியுமா? ஞானின்னா நான் என்ன ஆணுன்னு எடுத்துக்குவாங்களா? ஞானின்னு அது மாதிரி தான் அந்த வேறுபாடு. மஸ்தான் குணங்குடி மஸ்தான் இருக்காருன்னா, அவர் சொன்ன ஞானமும், ஔவையார் சொன்ன ஞானமும், திருவள்ளுவர் சொன்ன ஞானமும், அகத்தியர் சொன்ன ஞானமும், முருகன் சொன்ன ஞானமும் ஒன்று தான். அந்த சுப்பிரமணிய ஞானத்தில் சொன்னதும் ஒன்று தான். ஆனால் வேறு சொன்னதுனால அவங்க வந்து வேறு ஆயிடுவாங்களா? இந்த ஔவையார் சொன்னாங்க, அதனால் இதுக்கு வந்து இந்த ஞானத்துக்கு கொஞ்சம் இது வந்து குறைச்சிக்கலாம், அது அகத்தியர் சொல்லிட்டாரு அதை கூட்டிக்கலாம், இது சிவபெருமானே சொல்லிட்டாரு, இது ரெண்டுக்கும் வந்து மிஞ்சி வேற ஒன்று இது அப்படின்னு. இது வந்து என்னென்னா, ஞானத்தை ஞானமாக மட்டும்தான் சொல்ல முடியும். அது யார் சொன்னால் என்ன? ஆனால் அவங்க உணர்ந்த விதம், அவங்க செயல்படுத்துகிற விதம். திருமந்திரத்தை வந்து 3000 பாடலாக சுருக்கி பெருசாக எழுதினார்னு திருமூலர். அதை விட இன்னும் ரொம்ப சுருக்கி எழுதணுங்கிற நோக்கத்தில் தான் அவை வந்து அந்த குறள் ஞானம் அப்படிங்கிறதுல எழுதினாங்க. அப்போ 2 பேர் கருத்தும் வேறையானா ஒரே விஷயந்தான். அணுவை 2 பேரும் அணுன்னு தான் சொல்லுவாங்க, கடலை 2 பேரும் கடல்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த சொன்ன விதம் திருக்குறளில் 2 வரி, மேலே 4 கீழே 3, மொத்தம் 7 வார்த்தையில் இந்த திருக்குறள் ஞானத்தை கொடுத்துட்டு போயிட்டார் இவ்வளோ பாடலில். அப்போது இப்போ வரைக்கும் இது வாழ்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னால இது வந்து பவித்திரமானது, மித்ததெல்லாம் இதை விட இல்லையா அப்படி இல்லை. இங்கே ஒப்பிட்டு பார்க்குறதுக்கோ இது வந்து சரி தவறுன்னு சொல்கிறதுக்கோ இங்கே இடம் இல்லாமல் போயிடும். எப்போது எது தேவையோ அப்போது அதை எடுத்து பயன்படுத்தி போயிட்டே இருக்கணும். இது உயர்ந்தது இது தாழ்ந்ததெல்லாம் வராது. மனிதன் தான் என்னோடது, இவர் வந்து என்னோட மதம், இவர் வந்து அவரோட மதம், இதை நாங்கள் வளர்த்தணும், இதை செய்கிறோம்னு சொல்லி மனம்தான் இப்படி சண்டை போட்டு இப்படி சங்கல்பமாக செஞ்சிட்ருக்காங்க.
ஸோ நீங்கள் வந்து என்ன அப்படின்னா, ஒரு நிலை அடைகிறதுக்கு எவ்வளோ நிலை கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, அந்த நிலையை தக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. நம்ம சொல்லுவோம் தெரியுமா, இறைவா நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்ததே பெருசு, ஆனால் இதுக்கப்புறம் நீ சோதனை கொடுத்து என்னை தேவையில்லாமல் இது பண்ணிட்டீங்கன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அதனால என்னை காப்பாற்றிரு. நான் பேசுகிறதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் சரியாக தப்பான்னு தெரியாது, ஆனால் என் இதயத்துலேருந்து சொல்கிறேன், என்னோடய கோரிக்கையை ஏற்றுக்கோ, நான் எப்படியாவது உங்கள்கிட்ட வந்துடணும், என்னை வந்து ஏற்றுக்கோ அப்படின்னு சரணாகதி அடையும் போது அந்த பிரபஞ்சம்தான் அதுவாக இன்னைக்கு என்ன ஒரு பெரிய அதிசயம் கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் அதுவாக இருக்கீங்க, பிரபஞ்சமாக இருக்கீங்க. நீங்களே உங்களுக்காண்டி ஒரு ஒரு கதாபாத்திரத்தை கட்டமைச்சு திரும்ப வந்து உங்களை காப்பாற்றுறீங்க. ரொம்ப பெரிய அதிசயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மீட்டெடுக்கிறீங்க, நீங்கள் இழந்து போகிறீங்க, நீங்களே துன்பப்படுறீங்க, நீங்களே ஆனந்தப்படுறீங்க. ஸோ அப்போ இங்கே எல்லாமே ஒன்று அப்படின்னு ஒரு உணர்வுக்கு வரும்போது, அப்போது ஏங்க உங்கள் வீட்டில் வந்து நான் இருந்துக்கலாமா, எல்லாமே ஒரே தானே அப்படின்னா, என்னோடய பொருள் இல்லாத போது என்னோடய பொருள் இல்லைன்னு தெரியாத போது நான் உங்கள் வீட்டுக்கு நான் இதுக்கு வரப்போகிறேன். எனக்கு பொருள் மேலே பணம் மேலே தேவை எல்லாம் இருக்குது. பொருளாக இருக்குது, இவ்வளவுமில்லை அருளாக இருக்குது, அவ்வளவுமில்லை பொருளும் தெரியும் அருளும் தெரியும். ஆனால் என்னோடய பொருள் இல்லைன்னா நான் எதுக்கு ஆசைப்படணும்னு தெரிஞ்சிரும்ல. புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து எனக்கு 4 வீடு தேவைப்படுது இருந்தால் கூட அந்த 4 வீடை எப்படி பயன்படுத்தணுங்கிற ஒரு விழிப்புணர்வும் தெளிவும் கிடச்சிருக்கும். அதை வந்து எப்படி நான் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அந்த எத்திக்ஸை எப்படி பயன்படுத்தணுங்கிற ஒரு ஞானம் கிடச்சிருக்கும். அப்போ பட்டினத்தார் எப்படி வந்து அவ்வளோத்தையும் விட்டுட்டு போனாரோ, ஒரு அரண்மனையில் ஒரு அரசர் வந்து, எப்பா என் அரண்மனையை விட உனது வந்து பெரிய ஆடம்பரமாக பிரம்மாண்டமாக இருக்குது, தூண்கள்லாம் வெள்ளியில் போட்டிருக்கோம், நீ என்ன தங்கத்தில் போட்டிருக்க, கொஞ்சம் கழட்டி வச்சு வேறு எதாவது போடப்பா, இது என்ன இப்படி போட்டிருக்கேன்னு சொன்னோன்னே அந்த தூணெல்லாம் கழட்டி தங்க தூணெலாம் கழட்டி கீழே போட்டு வச்சுட்டாங்க. சரி அப்படியான்னு சொல்லிட்டு, புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்தளவுக்கு ஒரு அரண்மனையை விட ஒருத்தனுக்கு இருந்தால் கூட அந்த அந்த காதற்ற ஊசி கூட வராது கிடைக்கான் அப்படின்னு சொன்னோடனே அவ்வளோதான், ஒரு துணியை துண்டை கட்டிட்டு வெளில போயிட்டார். அந்த சொந்த ஊர்லேயே இதை எடுத்தார். அப்போ இது ஞானம், இது ஞானத்தின் முதிர்ச்சி, இது ஞானத்தின் உச்சம். இதே வந்து பட்டினத்தாருக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவர் கூட இருந்து அவருக்கு குருவாக இருந்துக்கோங்க, அரசனாக இருந்துக்கோங்க சொன்னால் அவருக்கு மட்டும் ஞானம் கொடுத்தாச்சு. இவர் கேட்குறாரு, பட்டினத்தார் கேட்குறாரு, ஏப்பா ஏன்ட்டேருந்து வந்தான், ஏன்ட்டேருந்து கற்றுக்கிட்டான், இப்போ என்ன வந்து என்ன பண்ண போகிறேன், என்ன இப்படி ஆக்கி விட்டேன்னா, நீ இந்த கரும்பை வச்சுக்கோ, இந்த கரும்பு எந்த இடத்துல இனிக்குதோ இது கசக்கும், அந்த பேய் கரும்பு எப்போ இனிக்குதோ எந்த இடத்துல இனிக்குதோ அப்போ உனக்கு அந்த இடத்துல முக்தின்னு சொன்னோன்னே, அப்போ வந்து ஒரு திருவிளையாடலுக்காண்டி ஒரு அறிவை கொடுக்கணுங்கிறதுக்காண்டி, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணுங்கிறதுக்காண்டி அவரை கருவியாக பயன்படுத்துறதுக்காண்டி அந்த பிரபஞ்சமே அவரை வந்து கருவியாக செயல்பட்டு அவர் செஞ்ச செயல் மூலம் நமக்கு ஒரு லெசன் கொடுக்குது. அதானே? அதனால தான் இவ்வளோ நூல்கள், இவ்வளோ இதெல்லாம். சரி, நான் புத்த மதத்தில் இருக்கலாம், சைன மதத்தில் இருக்கலாம், சீக்கிய மதத்தில் இருக்கலாம். நான் வந்து சீக்கிய மதத்தில் பிறக்கவே இல்லை, அது ஞானமாக இருக்குது. அந்த ஞானம் படிக்கலை, கற்றுக்கலை அப்படின்னா என்னோடய ஞானம் வந்து குறைஞ்சி போயிடுமா? அந்த ஞானத்தை விட எனக்கு வந்து ஞானம் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தமா? இல்லை, இது வந்து ஒரு நிலை, ஒரு முழுமை. இந்த நிலா உங்களுக்கு இருக்குது, நிலா வந்து எங்கள் ஊரில் கொஞ்சம் இருக்குது, உங்கள் ஊரில் கொஞ்சம் இருக்குது, அப்போ நிலா எங்களுக்கு சொந்தம், இவ்வளோ வானம் இருக்குது அப்படின்னு எப்படி மனிதன் தான் அந்த நிலத்தை தான், அதுவும் இப்போ பர்டிகுலர் ஒரு 700 ஒரு 1200 காலங்களில் தான் வந்து சொந்தமாக நிலத்துக்கே வந்துச்சு. இல்லைனா எல்லாத்துக்கும் அரசரோட நிலம், மக்களோட நிலம், விவசாயத்தோட நிலம், இப்படி தான் ஜமீன்தாரி, இப்படி வந்து மன்சப்தாரி முறையில் வந்து அப்படி தான் அந்த நிலம் வந்து விவசாயிக்கு சொந்தமானது வந்து ஒவ்வொரு கைக்கும் மாற்றப்பட்டு அது வந்து ஒரு நிலைக்கு இப்போ வந்து நம்ம வந்து வாங்கிக்கிட்டோம். நீங்கள் வாங்குறீங்க, நான் இப்போ காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் ஒரு காலத்தில் 360 ஆர்டிக்கிள் படி 370 ஆர்டிக்கிள் படி நீங்கள் அங்கே போய் வாங்கவும் முடியாது, குடியேறவும் முடியாது, போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு வரலாம். அப்படி தான் இருந்திருக்கு இல்லையா? அப்போது மன்னராட்சி டைமில் அப்படி தான் இருந்துச்சு. ஆங்கிலேயர் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் மாறிச்சு. அப்போது இந்த மாற்றம், இந்த மண்ணுக்கு இவ்வளோ காலங்கள் இவ்வளோ செய்யும்போது இந்த மனித மனத்துக்கு சில காலங்கள், சில இதெல்லாம் சில இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த நெருங்கி வருது, இந்த உலகம் வந்து ஒரு காலகட்டத்தை நெருங்கி வரும்போதுன்னா அப்போது வந்து ஒரு சீதோஷண நிலை, ஒரு உயிர் வந்து பிறக்கிறது, உயிர் அழிகிறது, இந்த சுழற்சியை கொடுக்கும். அப்போ அந்த மாதிரி வந்து இப்போ ரைட் நவ் என்னென்னா எல்லோரும் ஞானம் அடைஞ்சு போகிறது தான் காலத்தின் கட்டாயத்தின் பேரில் இருக்குது. அப்போ வந்து என்னென்னா இந்த குரல் மூலம், இந்த பேச்சு மூலம், இது மாதிரி யாராவது வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, இதை கேட்குறவங்க கேட்டாலே உங்களுக்கு ஞானம் அடையணும்னு கூட கேட்க தேவையில்லை, அதோடு போயிடுது. ஏங்க அந்த அளவுக்கு ஆயிரும், அந்த அளவுக்கு தான் ஆயிரும். ஏன் கேட்டிங்கன்னா என் வழியாக செயல்படுகிறது, அவ்வளோதான். இது நான் செய்யலை,
அப்போ வந்து என்னென்னா ஒரு ஒரு ஆற்றுல தண்ணி ஓடுது, ஒரு கால்வாய் உள்ள தண்ணி ஓடுது, கால்வாய்க்கு பெருமையா நான் என் வழியாக தண்ணி ஓடுது அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்கே. அப்போ இங்கே ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி ஆகும்போது என்ன ஆகும், அவங்களுக்குள்ளே வெடிச்சு மலர்ந்து போயிடுவாங்க. எப்படி ஒரு சீட்டு கட்டை வச்சா அப்படி ஒன்றை தட்டி விட்டு அப்படி எல்லாமே அடுத்தடுத்து விழுதில்ல. அப்போ என்ன தட்டினா நான் வந்து இன்னொருத்தவங்களை தட்டுவேன், இன்னொருத்தவங்க அப்படி தட்டுவோம், அப்படி தட்டி ஞானம் போயிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு விதமான ஒரு நிகழ்வாக அந்த பிரபஞ்சம் அதை தன்னைத்தானே நிகழ்த்தி கொண்டு தன்னையே ஞானமடைந்ததாக மாற்றிக்கொண்டு தன்னையே மீட்டெடுத்து வாழ்ந்து நாம் யார் அப்படின்னு ஒரு கேள்வியே இங்கே இல்லாமல் போயிடும். நான் யார், நான் இப்போ உண்மைக்கே இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் யாருங்கிற தன்மை இருக்குமானா, இந்த நான் யார் அப்படின்னு கேட்க முடியுமானா, அப்படி ஒரு கேள்வி இருக்கானா, இல்லைன்னு ஆயிரும். அந்த நான் யாருன்னு கேட்குறதுக்கு வந்து இங்கே எல்லாமே வந்து ஒன்று தான் அப்படின்னு ஆனதுக்கப்புறம், ஒன்று தான் இல்லாமல் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கேள்வியே வராது இல்லையா. ஆனால் இப்போ நிறைய இருக்குது. இந்த கேள்வியை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இன்றைக்கி இதை பேசிகிட்டு இருக்கோம். ஒரு நாள் இந்த கேள்வியே தேவைப்படலைன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? இங்கே வந்து இங்கே எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. யாரை பார்த்தாலும் கேள்வி கேட்குறாங்க, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் அந்த நிலையை அடைஞ்சதுக்கப்புறம் எது கேள்வி கேட்க போகிறாங்க? இது ஒரு விதமான ஒரு புதுவித ரெவல்யூஷனுக்கு ஆயிரும் இல்லையா. அப்போ வந்து என் கற்பனை, என் கனவு, அப்புறம் வந்து என்னோட நிகழ்வு, என்னோட நிழல், என்னோட நிஜம், இப்படிலாம் வந்து வேறுபடுத்தியே இருக்காமல் ஒன்று தான். அது உண்மை, அது நேர்மை, எளிமை, சத்தியம் எல்லாம் தான். இப்போ வந்து இத்தனை பேர் இருக்காது, ஒரே ஒன்று தான் இருக்கும். ஒன்று இது சொல்லுவாங்க தமிழில், ஒரு சொல் பல பெயர்கள், பல பேருக்கு ஒரு சொல் இருக்க மாதிரி இது ஆயிரும், அவ்வளோதான். அப்போது இந்த தமிழ் மொழி கூட எவ்வளோ தெய்வீக மொழின்னு சொன்னாங்கன்னு நினச்சி பாருங்களேன். அப்போது ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக விளக்க முடியுது, ஒரு விஷயத்தை எப்படி புரிய வைக்க முடியுது. அந்த மொழி எப்படி உருவாக்குனாங்க, மௌனத்துலேருந்து எப்படி உருவாக்குனாங்க, அந்த சத்தம் எப்படி வந்தது, அந்த சத்தத்தை உங்கள் உடலுக்கு ஏற்ற மாதிரி ரிதமாக எப்படி கொண்டு வர முடியுது. அப்போது இந்த மாதிரி சத்தம் மூலமாக, ஒளி மூலமாக, மௌனம் மூலமாக, காற்று மூலமாக, அந்த பஞ்சபூதங்கள் மூலமாக எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு செகண்டில் ஒரு செகண்டில் இந்த நொடி அந்த கண் இமைக்கும் நேரத்தில் எல்லாமே மாறிடாதானா மாறிடும். ஒவ்வொரு மரங்களும் ஞானத்தை வெளிப்படுத்தும், ஒவ்வொரு காற்றும் வெளிப்படுத்தும் அந்த இடத்துக்கு உள்ளது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் அப்போது நீர், அந்த பஞ்சபூதங்கள் வெளிப்படுத்தும் போது எல்லாம் தானே, நெருப்பு எங்கெங்கே எது இருக்கோ அப்போ ஞானம் அடைஞ்சு எல்லாருமே டப்புன்னு வெடித்து அப்படியே மலர்ந்து போயிட்டா. எப்படி பருத்தி வெடிக்கும் மாதிரியோ அது மாதிரி எல்லாருமே இங்கே ஞானத்தை மலர்ந்து போயிட்டானா, இது ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பூஞ்சோலையாக மாறிடும் இல்லையா. ஏங்க இது வந்து இங்கே போர் நடந்துகிட்டு இருக்குது, இந்த பக்கம் பஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது, இந்த பக்கம் வறுமை இருக்குது, இங்கே என்ன பூஞ்சோலை, அப்புறம் வந்து காசோலைன்னு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, 15 வருஷம் முன்னாடி இதே மாதிரி ஃபோனை வச்சுக்கிட்டு நான் ஒரு வீடியோ போடுவேன், நான் தான் கனவு கண்டேனா, இதை ஒருத்தங்க கேட்பாங்கன்னு நீங்கள் தான் இந்த கேட்டுருந்த நீங்கள் நான் அந்த மாதிரி பேசுவேன்னு கனவு கண்டீங்களா? மாற்றம் என்ன வேணால் வரலாம் தானே. அதே மாதிரி கொரோனாங்கிறது வந்து 100 வருஷத்துக்கு ஒருக்கா தொடர்ந்து நடந்துருந்துருக்கு. 2020 நடந்தது, 2020 நடந்தது மாதிரி 100 வருஷம் முன்னாடி இதே காலகட்டத்தில் நடந்தது. இதுக்கு ஒவ்வொரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நோய் நடந்தது, இந்த மாதிரி தனிமைப்படுத்தப்பட்டாங்க, இந்த மாதிரி மாஸ்க் போட்டுட்டாங்க, இதே மாதிரி வந்துச்சு. இதே மாதிரி அப்போ ஒரு மனுஷன் அந்த 100 வருஷம் இருந்துச்சு, அதுக்குரிய ரெக்கார்டில் அந்த வரலாறில் இந்த மாதிரி இருந்தது, இந்த நோய் இருந்தது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்காக இங்கே மறதியுள்ள மனிதர்கள் ஆகிட்டாங்கன்னு கேட்குறேன் நான். சரியா உங்களுக்கு? அப்போ எவ்வளோ வந்து இப்போ வந்து பரவும்போது எப்படி ஏன் பரவுதுன்னு தெரில, என்னமோ தெரில, ஆனால் வந்து மருந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு ஒரு பிம்பம், ஒரு மாயை உருவாச்சுல. ஆனால் நாட்டு மருந்துனாலேயும் கஷாயத்தினாலேயும் தீந்துடும், வேப்பிலைனாலேயும் துளசினாலேயும் மஞ்சள்னாலேயும் இஞ்சினாலேயும் இந்த மாதிரி சில நோய்கள்லாம் தீந்துடும். நீங்கள் சுக்கு மல்லி காப்பி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தீந்துருங்கிறது பண்டைய காலத்துலேருந்தே தெரியும் போது இந்த பேரை வச்சுக்கிட்டு இந்த ஒரு நவீன முறையில் நீங்கள் ஏதாவது ஒரு செய்யும்போது மக்கள் மதிமயங்கி போய் அந்த மாதிரி செஞ்சுறாங்களே ஒழிய அவங்களுக்கு ஞானம் இல்லைன்னு. அந்த ஞானம் அடைகிற தன்மை டபுக்கில் வந்துட்டால் நீங்கள் வந்து சுக்குமல்லி காஃபி கொடுத்தா என்ன, நீங்கள் வந்து அதுக்கு கொரசைட் பைசைட் அப்படின்னு ஒரு பேர் வச்சு கொடுத்தா என்ன, அவங்க வந்து அந்த செயலில் அவங்களுக்கு நடக்கணும் அந்த டைமில், அது அவ்வளோதான். அந்த விழிப்புணர்வு தன்மையோடு நடக்கும்போது அது நடக்கும். அப்போ நம்ம இந்த பேர்னாலையும் இந்த புது தன்மையினாலையும் தான் நம்ம வந்து இப்போ சிக்கிக்கிட்டோமே ஒழிய, அதுதான் இங்கே பெரிய தடையாக இருக்குது. எது தடையாக இருக்குது? உருவத்தில் சிக்கிக்கிறது, பேரில் சிக்கிக்கிறது, மதத்தில் சிக்கிக்கிறது, ஜாதியில் சிக்கிக்கிறது, ஸ்டேட்டஸில் சிக்கிக்கிறது, இது மாதிரி எல்லாத்துலேயும் சிக்கிக்கிறது. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டு அந்த அறியாமையெல்லாம் சுத்தமாக விழுந்து உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் உங்களே மீட்டெடுத்து நீங்கள் புதிதாக மலர்ந்து ஒரு மலராக மனம் வீச முடியும்.